ராகுல் காந்தி ஒரு பப்பு கிடையாது. ஹி இஸ் அ வெரி டேலண்டட், வெல் ஸ்போக்கன், வெல் எஜுகேட்டட் அண்ட் த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு அமெரிக்காவையே அதிர விட்டுருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பு ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்திருக்கிறார். பிஜேபி ஆயிரம் கோடி ரூபாயை செலவு செஞ்சு ராகுல் காந்தியை ஒரு பப்புன்னு பிராண்ட் பண்ண நினைச்சாலும் அவர்கள் இன்னைக்கு தோற்று போயிருக்கிறார்கள். ராகுல் காந்தி முன்னாடி மண்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்காவில் வேற லெவலில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்றதற்கு பின்பு 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். அமெரிக்காவில் டல்லஸ், டெக்சஸில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி டல்லஸ் மற்றும் வாஷிங்டன் டிசியில் 2 நிகழ்வுகளில் ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாரு. இந்தியன் டயஸ்போரா மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க. சாம் பிட்ரோடா காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணியை கவனிச்சுக்கிறவங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியோட தொடர்பில் இருக்கிறாரு. UPA 1 and 2ல் சில அமைச்சர் பதவியிலையும் அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பல்வேறு பாலிசிஸை கிரியேட் பண்ணக்கூடிய கமிட்டியில் இருந்திருக்கிறாரு. ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் அந்த ஐடி பாலிசிக்கு முழுக்க உதவியாக இருந்தவர். இப்போ கூட சமீபத்தில் அந்த 2024 தேர்தலுக்கு முன்பாடி ஒரு சின்ன கருத்தை தெரிவித்து அதில் கான்ட்ரவர்சியாகி கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அதாவது சவுத் இண்டியன் கருப்பின மக்களோட அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தி அவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க. அப்புறம் பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்க. சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர் ஒரு பக்காவான டெக் சாவி அப்படின்னே சொல்லலாம். நேரு காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். ராகுல் காந்தி அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமானவர். ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் வில்லேஜ் குக்கிங் சேனல் அந்த தாத்தா அந்த டீமோட சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கூட சொல்லுவாங்க, அமெரிக்காவில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு, ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசின அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. ஸோ இப்போ சாம் பிட்ரோடா அவர்கள் தான் அமெரிக்காவில் வச்சு சில வார்த்தைகளை அந்த கான்ஃபரன்ஸில் வச்சு பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி ஹீ இஸ் நாட் அ பப்பு, ஹீ இஸ் வெல் எஜுகேட்டட், வெல் ரெட் அண்ட் ஹீ இஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்தியாவிற்குன்னு ஒரு தனி கனவை வச்சிருக்கிறார் அவர் அப்படின்னு வேறு லெவலில் பேசியிருக்கிறாங்க. கூட்டமே ஆர்ப்பரிச்சிச்சு அந்த அரங்கத்தில் கூடியிருந்த மக்கள். உண்மையாகவே ராகுல் காந்தி தான் கையில் எடுத்த அந்த முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியையும் கண்டிருக்கிறார். தொடர்ந்து வெற்றியையும் பெற்றுக்கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை, குறிப்பாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேச்சை கூர்ந்து மக்கள் கவனிக்க தொடங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த அமெரிக்க விசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வச்சும் பேசிய சில பேச்சுக்கள் தான் இன்றைக்கு பிஜேபி RSS அமைப்பை எந்த ஒரு கவுண்டர் நரேட்டிவையும் செட் பண்ண முடியாத அளவுக்கு திணறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலையே இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்க. அதுக்கு கவுண்டர் நரேட்டிவை செட் பண்ண முடியாமல் அப்படியே திணறிக்கிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியினரும் மற்ற எதிர்கட்சியினரும். என்றைக்கு பாரத் ஜோடோ நீதி யாத்திரை முதல் யாத்திரையில் ராகுல் காந்தி பல பாடங்களை கற்றுக்கொள்கிறார். அதை தொடர்ந்து கர்நாடக தேர்தலில் அவர் வெற்றி பெறுகிறார். காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்குது. அந்த கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜியே முழுக்க ராகுல் காந்தி ஏற்படுத்தி கொடுத்தது. ராகுல் காந்தி கிட்டக்க ஒரு பக்காவான ஒரு டீம், ஒரு இளம் தலைமுறையினர் ஒரு பக்கா டெக்னிக்கல் பீப்புள் ப்ளஸ் எஜுகேட்டட் பீப்புள் அவர் கூட இருக்கிறாங்க. பெரும்பாலும் அவரோடு இருக்கிறது ஒரு 55 வயதுக்கு கீழ் உள்ள நபர்கள் தான். அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த வியூகம் தான் கர்நாடக தேர்தலில் பாஜகவை தோல்வியடைய செஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலாக RSS பாஜகக்காரர்கள் கர்நாடக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சமூக வலைதளங்கள் மூலமாக வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு பின்னாடி வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனம் அதை ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தி கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக தேர்தலை ஒட்டி, ஏன்னா சவுத் இந்தியாவோட கேட்டு கர்நாடகா தான், அங்கே அந்த ஒரு மாநிலத்தை மட்டும்தான் பாஜக கையில் வச்சுருந்தாங்க. போன முறையும் காங்கிரஸ் குமாரசாமி கூட்டணி தான் ஆட்சியில் இருந்துச்சு. குமாரசாமி வெளிநாட்டுக்கு போன சமயம் MLAக்களை விலைக்கு வாங்கி பிஜேபி ஆட்சியை பிடிச்சாங்க, இங்கேயும் மத்திய பிரதேசத்துலேயும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கர்நாடகாவை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் பிஜேபி ஈடுபடும். DK சிவகுமார் மேலே வழக்கு போட்டாங்க, அவருடைய சகோதரர்கள் மேலே வழக்கு போட்டாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுச்சு. ஏன் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளே முடக்கப்பட்டதை பார்த்துருக்கிறோம். இது எல்லாத்தையும் மீறி
காங்கிரஸ் செட் பண்ண 40% கமிஷன் சர்க்கார் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வெகுவாக ஈடுபட்டுச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் பெண்களை மையப்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், இளைஞர்களை மையப்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், விவசாயிகளை மையப்படுத்தி இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு கொடுத்த வாக்குறுதி. இது எல்லாமே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் மத்தியில் திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் ஆதரவை பெற்றாரோ அதே டெக்னிக்கை கர்நாடகாவில் செயல்படுத்துனாங்க, மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. அதே டெக்னிக்கை ஹிமாச்சல் பிரதேசில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. தெலுங்கானாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. ஸோ இதை வச்சு தான் ராகுல் காந்தி ஹீ இஸ் நாட் அ பப்பு அப்படின்னு சாம் பிட்ரோடா அமெரிக்காவில் பேசியிருக்கிறாரு. அவர் ஹீ இஸ் அ வெல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ரொம்ப தேர்வான வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அந்த வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற விஷயம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை பெரும்பான்மை பெற விடாத அளவுக்கு பார்த்து கொண்டது இந்தியா கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியை உருவாக்குனது, அதற்கு ஒரு அஜெண்டாவை செட் பண்ணது, அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போனது, மோடிக்கும் அதானிக்கும் இடையே இருக்கக்கூடிய நெக்ஸஸ், இது எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி ராகுல் காந்தி வச்சது தான் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தியை தவிர்த்து வேறு எந்த தலைவர்களுமே பெரிய அளவுக்கு அதானி மோடி விவகாரத்தை பற்றியும் பேசலை, சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் பேசலை, இன்னும் பல முக்கியமான விஷயங்களை பற்றி பெரிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் எனக்கு என்னன்னு இருந்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி ஒருத்தர் தான், அவர் மேலே 1008 வழக்குகள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான கோடிகளை பிஜேபி செலவு செஞ்சு ராகுல் காந்தி ஒன்றுமே இல்லை, ஹீ இஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு மீடியாவை பயன்படுத்தி சோஷியல் மீடியாவில் வந்து ராகுல் காந்தி வந்து அவருடைய புகழை வந்து குறைக்கிறதுக்கான அனைத்து விஷயங்கள்லையும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இதை வந்து பிரியங்கா காந்தி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய சகோதரருடைய பெயரை கெடுக்கிறதுக்கு பிஜேபி வந்து ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணுது, ஆனால் அப்படி செலவு பண்ணி என்ன பிரயோஜனம், என் சகோதரர் யார் அப்படிங்கிறத மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ராகுல் காந்தி அவர் கொண்டு வந்த அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஜூன் 2023 இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத பீகார் பாட்னாவில் முதல் கூட்டம் கூடுது. அன்றிலிருந்து 2024 ஜூன் தேர்தல் முடிக்கிற வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆட்டம் காண செய்திருக்கிறார் பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பையும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. அந்த விஷயமே மிக முக்கியமாக பார்க்கப்படுது. சமீபத்தில் ஆக்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திய அறிக்கையின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% சொத்துக்கள் வெறும் 1-3% உள்ளே இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள்கிட்ட மாட்டி இருக்குது. 64% ஜிஎஸ்டி வரியை 50% மேலே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தான் கட்டுறாங்க. ஆனால் பெரும் பணக்காரர்கள் கட்டக்கூடிய ஜிஎஸ்டின்றது வெறும் 3% தான். ஏழை மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள், சாமானிய மக்கள்கிட்ட இருந்து வரியையும் எல்லா பணத்தையும் உருவி பணக்காரர்களுக்கு கொடுக்குதா இந்த மோடி அரசு அப்படிங்கிற கேள்வியை நாசுக்கா மக்கள் மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அவர் பாரத் ஜோடோ யாத்திரையாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், அனைத்திலும் அவர் பேசின, அவர் முன் வச்ச முழக்கங்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியை போல், ஒரு அமைதி புரட்சியை போல் வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் பல விஷயங்களை கையில் எடுக்கலை அப்படின்னா இன்றைக்கு பிஜேபி திரும்பவும் பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் வந்திருப்பாங்க, பல்வேறு நாசகார திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு அமெரிக்காவில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. ராகுல் காந்தி ஒன்றுமே கிடையாது, ஹீஸ் பப்பு, குழந்தை புத்தி உள்ளவர்னு மோடியே பல இடங்களில் பேசியிருக்கிறாரு. ஆனால் அந்த மோடியை இன்றைக்கு ஒரு சவத்துக்குள்ளே உட்கார வச்சுட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஒழிச்சு கட்டுறது தான் என் வாழ்வின் நோக்கம், இந்திய மக்களை 1000 ஆண்டு காலமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு போர், இது வெறுமனே வந்து ஒரு தேர்தலுக்கான போராட்டம் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல முன் வச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பின்வாங்காமல் ராகுல் காந்தி இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, தனது கட்சியிலையும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர், மைனாரிட்டி பிரிவினர், பெண்கள் அப்படின்னு சமமாக அனைத்து பேருக்கும் வந்து பதவி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 50 வயசுக்கு உட்பட்டவர்களை கொடுத்துருக்கிறாரு. கட்சியை வந்து மீண்டும்
ஒரு புத்துணர்ச்சியோட கட்டி கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து சிங்கிள் ஐடியாலஜியை கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி மாதிரி கிடையாது. இது வந்து மல்டி டைவர்சிட்டி உள்ளது, மல்டி கல்ச்சர் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கலாச்சாரமும் பண்பாடுகளும் பல்வேறு விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் பிஜேபி இது எல்லாத்தையும் ஒற்றை குடைக்குள்ளே கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க. அது ஒரு நாளும் நடக்காது. 2024 தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை புகட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பேசியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, பாரத் ஜோடோ யாத்திரையோ இல்லை என்னுடைய முயற்சினாலேயோ இந்த வெற்றி கிடைக்கல, இந்திய மக்கள் அவர்களுக்கு அவர்களை தேடிக்கொண்ட வெற்றி அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த பண்பு தான் ஒரு சிறந்த தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் விஸ்வகுரு, 56 இன்ச்சு செஸ்ட்டு கொண்டவன், கடவுளுடைய குழந்தை அப்படின்னு தற்பெருமை பாராட்டுற மோடி எங்கே, மக்கள் தான் காரணம், மக்களுக்காக உழைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி எங்கே அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதம் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் உழவுறத பார்க்க முடியுது. ஸோ அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசின அந்த பேச்சு அமெரிக்கா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே பார்த்தோம், பரப்புரையின் போது பெரும்பாலும் மோடியை மக்கள் புறக்கணித்தாங்க. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் சமூக வலைதளங்கள் மூலமாக பெருமளவு ராகுல் காந்தியினுடைய வீடியோக்கள், அவருடைய உரைகள் எல்லாமே பிரபலமானதை பார்த்துருக்குறோம். இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கேள்விகளும் சாமானிய மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்கிற மாதிரி இருக்குது. இதே நேரத்தில் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பால் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் வாதங்கள் வைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சைடு கல்லாக காலியாயிருச்சு. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு வீரியமாக செயல்பட தொடங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய ஆணி வேறையே ஆட்டம் காண செஞ்சிருக்கிறது. ஏன்னா ஹிந்துக்களாக ஒன்று கூடுங்கள்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து முயற்சி செய்கின்ற இருக்கு. இந்த இடத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதன் அடிப்படையில் அனைத்து அதிகாரங்களும் உரிமைகளும் பகிர்ந்தளிக்கப்படணும்னு ராகுல் காந்தி சொன்னது மூளை முடுக்குகள் எல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. அதோடு அவர் நிறுத்தலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் அதிகாரங்கள்லாம் எப்படி ஒரு சில மக்களுக்கிடத்திலே குவிந்து கிடக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் முக்கியத்துவப்படுத்தி பேசிக்கிட்டு வர்ற இந்த விஷயம் பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த கூடாரத்தையும் ஆட்டம் காண செய்திருக்கிறது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இதிலிருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். நன்றி.